நாளைக்கு தளபதி விஜய் பிரச்சாரம் செய்வாரா? செய்ய மாட்டாருங்க. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு 6 மணியோட அவங்களுடைய பிரச்சார கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இதன் காரணமாக நாளையிலிருந்து எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக எந்த ஒரு நிகழ்வுமே நடைபெறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எந்த வாக்காளர்களும் வேட்பாளர்களோட வாகனங்களில் பயணிக்கக்கூடாது. தேர்தல் பணி காரணமாக தங்களுடைய சொந்த தொகுதிகளிலிருந்து மற்ற தொகுதிகளுக்கு சென்ற அனைத்து பணியாளர்களும் இன்னைக்கு 6 மணிக்குள்ளார அவங்களோட சொந்த தொகுதிகளுக்கு சென்றிருக்க வேண்டும். திருமண மண்டபம், ரெசார்ட்டு, ஹோட்டல்ஸு இது எல்லாமே தேர்தல் கமிஷனோட கண்காணிப்பில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்களிடம் அவங்களுக்கான வாகனங்கள் அனுமதி வழங்கப்பட்டதும் இன்றோடு முடிவுக்கு வரப்பட்டிருக்கு. தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு வாக்காளர்களும் 3 வகையான வாகனங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அவங்களுக்கானதும் பிற இடங்களுக்கு சென்று பார்ப்பதற்கான வாகனங்களை எடுத்துக்கலாம். சோஷியல் மீடியாஸில் தேர்தல் பிரச்சாரம் போன்ற எந்த ஒரு குறுஞ்செய்தியோ எந்த ஒரு செய்திகளோ பரப்பக்கூடாது. அதை மீறும் பட்சத்தில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் மக்களுக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகள், அதாவது பார்ட்டி, இது மாதிரியான தேர்தல் சம்பந்தமாக எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படும். இது மாதிரியான கட்டுப்பாடுகளை தான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த 2 நாட்களுக்கு விதிச்சு. இது மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க இன்ஃபோமச்சியை ஃபாலோ பண்ணுங்கள்.